கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் ஈயான் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட டின்னர் சாப்பிட்றதுக்கு அவங்க அப்பா போயிட்டு வாசலில் நின்றுட்டுருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே ஃபுல்லாக வரவேற்றுட்டுருக்கு. இந்த மாதிரி அவங்க அண்ணனுக்கெல்லாம் பேச்சுவார்த்தையே வரல. வணக்கம், நான் தான் ஈயானோட அண்ணா அப்படின்ட்டு அவங்க இழுத்துக்கிட்டே இருக்க. வணக்கம், இந்த மாதிரி நான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட பையன் அப்படின்ட்டு அவங்க அப்பா ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே வணக்கம் இளவரசி அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொடுத்துட்ருக்க. ஹீரோயினுக்கு மொழி சரியில்லை, ஏன்னா அவளுக்கு அவங்க அப்பானாலே சுத்தமாக பிடிக்காது. அவங்க வீட்டையும் ஃபுல்லாக ட்ராமா தானே, அதனால நம்ம ஹீரோயின் சிடுசிடுன்னு இருக்க. இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ 2 பேர்த்தோட மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சா சரி. எலியும் பூனை மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க ஃபேமிலி வேறு மீட் பண்ணுது, என்ன பண்ண போகிறாங்களோ. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் டேட்டிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ அவங்கள பார்க்கும்போதுல எனக்கு அப்படி தான் தோணுதுன்ட்டு இருக்க. எனக்கும் அப்படி தான் தோணுதுன்ட்டு 2 அசிஸ்டன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் நிஜமாலுமே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் அப்புறமா பேசலான்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ரோஸ் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க போல். அதை எடுத்து அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எனக்காமா பூ கொடுத்துன்ட்டு பூவே பூ கொடுத்துட்டு போதுங்கிற மாதிரி லுக்கு விட்டுட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட டின்னருக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதோ இன்னைக்கு தான் நான் CEO மாறினேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இன்னும் ஷேர்ஸ் கூட கொடுக்கலடான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குறுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் விடுங்க, எப்படியும் மாறிடும்ட்டு அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா பேசி சமாளிச்சுட்டு இருக்கும்போது தான், ஏன் தங்கச்சியை போய் நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, அவளோட கேரக்டர் தெரிஞ்சா லவ் பண்ணீங்கன்ட்டு அண்ணா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அண்ணியா முடிஞ்ச அளவுக்கு குறுக்கு நிறுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின், அண்ணா கொஞ்ச நேரம் உங்கள் வாயை சைலண்ட்டாக வச்சுக்கிறீங்களான்ட்டு வாயை மூட சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறான். அவங்க அண்ணியை மாற்றி எப்படியோ சமாளித்து அவங்க அண்ணனோட வாயை அடைச்சிக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணன் வளரிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க அப்பா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து என் பொண்ணை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் அவள் எப்போவுமே பிடிவாதமாக தான் இருந்திருக்கா, அவள் முடிவில் அவள் எப்போவுமே ஷூராக தான் இருந்திருப்பா, அவள் உங்களை மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணுவான்னு நான் நினைக்க கூட இல்லைன்ட்டு இருக்கேன். ஆமாம், உங்கள் பொண்ணு என்னை சூஸ் பண்ணதில் எனக்கு சந்தோஷம் தாங்கிற மாதிரி நம்ம ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை. எதுனா அவள் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு என்னை பொண்ணு இனி பார்த்துக்கங்க அப்படின்ட்டு இருக்க. என்ன திடீர்னு பாசெல்லாம் வருது, என்ன ஷேர் வாங்கணும்னா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கேட்டுடுறா. கார் ஆக்சிடென்ட்டில் நான் இருந்தபோது கூட நீங்கள் வந்து பார்க்கலையே, அப்போவே தெரிய வேணாம் உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு. அண்ணன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு பெரிய இடத்துலேருந்து வரான்ட்டு எவ்வளவோ சொத்தெல்லாம் எழுதி வச்சிங்களே, அந்த மாதிரி இப்போ உங்களோட ஒரே பொண்ணு ஈயான கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதுக்கு என்னப்பா பண்ண போகிறீங்க, எவ்வளோ எனக்கு கொடுக்க போகிறீங்க, நம்ம நிறையா பண்ணணும்ல அரண்மனைக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாடமாடியா அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா கிட்ட பதிலே இல்லை. என்ன டொனேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அரண்மனைக்கு அப்படின்ட்டு அவனால் கண்ட்ரோலை பண்ணவே முடியல. கோவத்தை அப்படியே எந்திரிச்சிட்றா. என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல, என்னை விட்டுட்டு இங்கெல்லாம் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அவரும் கிளம்பிக்கிட்டு இருக்க. இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் அவளை பார்த்துக்கிறேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிடுறான். அப்படியே அங்கே எல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க. அவன் ஹீரோயினோட வாசலில் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா போல. உள்ளே போகலாமா வேண்டாமான்ட்டு அவனுக்கே யோசனையாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஹீரோயின்குள்ளே போகிறான். போனால் ரூம் ஃபுல்லாக புள்ள மெடலாக வாங்கி வச்சிருக்கு. இப்போ ஏற்பட்ட பிள்ளைய நம்ம லவ் பண்ணுறோம் டியானுக்கே மனசு குழுக்குன்னு இருக்கும் போல. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் அங்கே உட்காந்துருக்கலாம்ல, நான் இப்படி பண்ணால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம், எப்போவுமே இப்போ யோசிச்சிருப்பீங்களே எப்படா இந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தோன்ட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, நீ ஏன் அப்படி நினச்சிட்டு இருக்க, என் குடும்பமே அப்படி தானே இருக்கும், உனக்கே தெரியுங்கிற மாதிரி 2 பேரும் மாறி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், அவர் பேசினதுலேயே தெரியுதுன்ட்டு இருக்க. அவர் ஒன்று யூஸ் பண்ணிப்பார், அதனால நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால அவர் பிடிச்சிருக்குன்னா சந்தோஷப்படுங்காதீங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அது புரிஞ்சது ஃபஸ்ட்டு டைம்லாம் இல்லைன்ட்டு உனக்கே தெரியும்ல, நான் எவ்வளோ என்னால் முடியுதோ அத்தனைக்கும் நான் உனக்கு பார்க்குறேன், என்னால் முடிஞ்சது ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருவேளை நீங்கள் நிஜமாலுமே என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களா என்ன, இந்த ஃபஸ்ட்டு கிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை முன்னாடியே இருந்திருக்கா, ஏன்னா அவங்க டேட்டிங் லைஃப்பை பற்றிலாம் எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இருந்தாலும் இங்கே என்னை பார்க்கும்போதெல்லாம் க்ளோ ஆகுறீங்களே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் நான் என்றைக்குமே சரி இந்த உன்னை விஷயத்தை எதுலேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான். ஏன் உனக்கு எதுனா தோணுதா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு கேட்டுட்டு இருக்க. இல்லையே, கண்டிப்பாக இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்போவுமே இந்த லவ்ன்ட்டு உன்னை நான் கட்டி போட விரும்பலை, நீ நினச்சபடியே உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துடுவேன், பட் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன், இல்லைனா என்னோட இதையும் உனக்காகவே எப்போவுமே துடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டெரக்டாக எவ்வளோ பெரிய ப்ரப்போசல் பண்ண முடியுமோ பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு அவன் பேசுறதுல சிரிப்பு தான் வருது. 2 பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அரண்மனை இருக்குல்ல, அங்கேயே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்க்கும்போது கூட நம்ம ஏன் ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவன் விழுகவே ஆரம்பிச்சிட்டான். கையை பிடிக்கலான்னு போகும்போது டக்குன்ட்டு ஹீரோயின் கையெடுத்துறா. என்ன மேட்டர்னு பார்த்தா நம்ம PM தான் கால் பண்ணியிருக்காரு. என்னடா இடத்துக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அட்டன் பண்ணி பேசுகிறா. பேசும்போது PM இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ இருக்காரா அப்படின்ட்டு நம்ம
ஈயான்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட்டு ஈயானும் நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையில் முடிஞ்சு டின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்து பிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கான்ல, அவன் என்ன பண்ணாங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட ப்ரைவேட்டாக பேசிட்டு இருக்க. ஈயானுக்கு மூஞ்சியே மாறிடுச்சு அவங்க கிட்ட பேசுகிறாங்கன்ட்டோன்னே. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஓகே ஓப்பா அப்படின்ட்டு அவள் எப்பவுமே ஒப்பான்னு தான் கூப்பிடுவா. அதே மாதிரி கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. ஈயான் பாவம் பொக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இனி கல்யாணத்தன்னைக்கு உன்னை பார்க்கலாம், நல்லா ஜம்முன்னு ரெடியாகி வருவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல, இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும், கஷ்டப்பட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஈயான் காலையில் சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்கல்ல. ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா இதெல்லாம் ட்ராமாக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் ஈயான் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அப்படியே அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. எவ்வளோ ரொமான்டிக்காக பேசினாங்க தெரியுமா அவங்க, நம்ம ஆளெல்லாம் ரொம்ப விழுந்துட்டா இருப்பா அப்படின்ட்டு எல்லாம் நம்ம ஹீரோயின் உட்காந்து வெக்கத்தில் கலாய்ச்சிட்டு இருக்க. சரி விடுங்க, எப்படியும் இன்னைக்கு நாளைக்கு கல்யாணம் தானே, அதனால இன்னைக்கே நம்ம வெளியே சாப்பிடக்கூடாது, புதுசாக லஞ்சு டின்னருன்ட்டு வாங்க போய் கலக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி தரேன்னு வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு கல்யாணம், அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஃப்ரீ ஃபுட்டு, எல்லா பில்லையும் நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க. அவங்க எல்லாருமே ஒரே குஷியில் இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோயினை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டயட்டே வேண்டான் இருக்க. ஹீரோயின் ஆமாம் நாளைக்கு எனக்கு கல்யாணம், இன்னைக்கு நான் டயட் வச்சு என்ன பண்ண போறேன்னு இருக்க. ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா வியாட்ட இருக்கா. அசிஸ்டன்ட் தான், நீ எப்படி இருக்க, நல்லா சாப்பிட வேண்டியது தானே அப்படின்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு இருக்க. அப்படியே எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டு இருக்காங்க. இந்த சாப்பிடுன்ட்டு நம்ம ஹீரோயினும் மாற்றி மாற்றி ஊட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஈயான் இருக்கான்ல, ஃபுல்லாக பிஎம்டபிள்யூல வந்து இறங்கியிருக்கான். அங்கே பிஎம் தான் பார்க்க வந்திருக்கான். என்னடா இது இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கான்ட்டு பிஎம்கே ஷாக்கு. ஏன்னா அப்பாயின்மெண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, திடுத்துப்புன்னு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு இருக்க. ஈயானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட பேசியிருப்பான்ல, அதுதான் வயிறு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் போல. அவன் ஸ்ட்ரைட்டாகவே பேசியிருக்கான். இந்த மாதிரி எனக்கு ஹீரோயினை பிடிக்கும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால இனிமேல் நீங்கள் பார்டர் கிராஸ் பண்ண வேண்டாம், அவகிட்ட பேசுறதுல குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டு இருக்க. உங்களுக்கு அவளை பிடிக்கிறங்காட்டி எதனா மாறப்போதா என்ன, அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா என்னங்கிற மாதிரி பிஎம் ஒரே கேள்வியாக கேட்டு விட்டுறான். ஈயான்ட்ட பதில் இல்லை. அவளுக்கு தெரியுமா இது அப்படின்ட்டு நம்ம ஈயானும் கேட்டுட்டு இருக்க. நான் இப்போ என்ன பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், அவங்கள பற்றி பேசல. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற போனா நீங்கள் அப்படி பேசிக்க கூடாது அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் அப்படி நினைக்கலாம், பட் நம்ம ஹீரோயினுக்கு வேற மாதிரி இருக்கலாம்ல, அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, லவ்வையா இல்லை அந்த ப்ரைடையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஈயானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாயிடுது. ஹீரோயின் இப்போவே மீட் பண்ணி ஆகணும், டெங்காவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஃபுல்லாமே பிஸியாக ஷெடியூல் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் அவங்க அண்ணனுக்கு மாற்றி விடணும்ல, அதனால பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க இருப்பாங்க. நீங்கள் இப்போ நினச்சாலும் அவங்கக்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி மீட்டிங்கை வச்சுட்டே சாப்பிடாம இருக்காத, ஒழுங்காக சாப்பிடுங்கிற மாதிரி ஈயான் மெசேஜ் போட்டு விட்டுறான். அங்கே ஸ்க்ரீனை பார்க்குறான். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடல்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இந்த மாதிரி அவ தான் ராயல் ஆக போகிறாள், அதனால அவங்களாம் மாடலிங் பண்ணக்கூடாதாமா அப்படின்ட்டு ஒரு ரூல், அதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஈயான் பண்ண டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது. பட் என்ன நம்ம புள்ள நடுவில் மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. மீட்டிங்க்கு நடுவில் உட்காந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கான சிரிப்பை போட்டு சிரிக்க முடியாமல் நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டு அடைச்சிக்கிட்டு இருக்க. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ரெண்டு பேரும் இதுக்கு உடனே சொல்லிக்கலாமே அப்படின்ட்டு. அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்து இருந்த வெட்டிங்கும் வந்துருச்சு. அப்படியே ஈயான் பார்த்தீங்கன்னா பக்கவா ராஜா மாதிரியே ரெடி ஆகி ஜம்முன்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. செமையாக இருக்குல்ல ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். சூப்பராக இருக்குது, அப்படியே இப்போவே வந்தீங்கனாலும் கல்யாணம் பண்ணிடலான் இருக்க. அவங்க ஹீரோயினிங்க அப்படின்ட்டு ஈயான் கேட்குற வரான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இல்லை என்னோட ஒய்ஃபுங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயினை ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னு கூப்பிட்டு அவனுக்கு வைக்க தாங்கலை. நம்ம பையன் அழகாக வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கா. நம்மளோட ஆள் இருக்கான்ல அசிஸ்டன்ட்டு, அவன் தான் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கான். இதோ ட்ரெஸ்ஸு ஓகேவா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. எப்போவுமே நான் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போடணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு நான் போட போகிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷம் தாங்கலை. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ராயல் தானே, அதனால் இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா தான் அனுப்பி விட்டாங்க. எல்லாமே நான் தான் பார்க்கணும், மேக்கப்லேருந்து ட்ரெஸ்ஸிங் வரைக்கும்ட்டு அவங்க அண்ணி தான் எல்லாத்தையுமே பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க போடுற ஷூவை கொண்டு வாங்க அப்படின்ட்டு இருக்க. ஷூ வந்தோடனே காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. என்னடி பண்ணுற அப்படின்ட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்படி நீங்கள் பண்ணாதான் ஃபுல்லாகவே இன்றைக்கி போட்டிருக்க முடியும், இல்லைனா உங்கள் கால் வீங்கிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். கல்யாணத்தில் உனக்கு ஓகேவா இல்லை இப்போ இது நிறுத்திடலாமான்ட்டு விளையாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக பிஎம்ஐ பார்க்குறதுக்கு ராணி வந்திருக்கா. பிஎம்கே ஷாக்கு, சொல்லுங்க இன்னும் ரெடி ஆகாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் இன்னமே ரெடி ஆகலையா அப்படின்ட்டு ராணி பிஎம்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு நான் நினச்சேன், எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னைக்கு நீங்கள் உங்களை அறியாமல் நிறுத்த போகிறீங்கன்னு தெரியல, இப்போவே நிறுத்துவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ராணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவங்க அன்னைக்கு டான்ஸில் பார்த்தா பார்வையிலேயே. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ராணி மாதிரி ரெடியாகி வந்துட்டுருக்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காள் அப்படின்ட்டு. கல்யாண நாளில் அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. சும்மா செமையாக ரெடி ஆகிருப்பா. இனிமேல் நீங்கள் அஃபிஷியலாக ஈயானோட ஒய்ஃப் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள்ன்ட்டு எல்லாருமே சுற்றிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஈயான் எங்கே இருப்பான்னு பார்க்க வந்திருக்கான். அங்கே ஈயானும் அதே மாதிரியே நல்லா ராஜா மாதிரி ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு 2 பேரும் அந்த ஜூஸ் குடிக்கிற சம்பிரதாயம் இருக்குல்ல, ஐ மீன் அங்கே சோஜு குடிப்பாங்களே, அங்கே குடிக்கலான்னு வரும்போது இவளுக்கு டக்குன்னு தலை சுற்றிடுது. ஏன்க்கு ஹீரோயினை பார்த்தோன்னே குஷி தாங்கலை, அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஒயினை தானே மாற்றி கொடுக்கணும், அதுதான் அவங்க ஊர் சம்பிரதாயம். அதே மாதிரி ஒயினை கொடுத்துட்டு இனி புயல் மழை எல்லாமே பாதி தான், இந்த ஒயினில் இருக்கிற மாதிரியே பாதி தான் இருக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் ஓகேவா அப்படின்ட்டு இருக்கா ஹீரோயின், நான் ஓகே தான் அப்படின்ட்டு இருக்கா. அதே மாதிரியே மடலில் அரசர் எழுதி கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோனோட அப்பா வந்து இந்த கன்னியாதானம் இருக்குல்ல, அது கொரியன் முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க அப்பாவை பிடிக்காது. எல்லாமே பண்ணிட்டு இப்போ நடுவில் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பாருன்ட்டு இருக்க. தலை மட்டும் ரொம்ப குனியாத, அப்போ நீ ரொம்ப வீக்காக இருப்பேன்ட்டு அவங்க அப்பா கூட சின்ன பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து ஏன்னா பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியே வருது. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சா, உடனே ஊர் ஃபுல்லாக இப்படி ராயல் வெட்டிங்கை பரப்புவாங்க. அதே மாதிரியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் அப்படியே பரபரப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஃபுல்லாமே அப்ராட் வரைக்கும் எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட்டாக இருக்குது. அங்கே ஹீரோயினா அப்படியே ராணி மாதிரி வள வந்துட்டுருக்கா. சே என்ன பாரு என்ன அருமையாக இருக்காங்கன்ட்டு இருக்க. வேலை செய்கிற ஒருத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ஈயான் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டார்ல, நம்ம நினச்சி கூட பார்க்கல. இப்போ 2 ஜோடிகளும் நல்லா எப்படி பறந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க அப்படின்ட்டு அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தவிர 3 பேரும் அப்படியே ஆனந்த கண்ணீரில் மிதந்துட்டு இருக்க. இங்கே ஈயான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டு சிம்பிள் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருக்கா. சராங்கன்ட்டு அவளுக்கு சிம்பிள் வச்சுட்டு இருக்க. பிஎம் இதெல்லாம் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் பார்க்க விட்டா அழுதுருவான் போல பையன். அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டான். பத்தாததுக்கு பக்கத்திலே ராணி வேற உட்காந்துருக்காங்க. பிஎம் ஃபீல் பண்ணுறத பார்த்து இப்படா ஸ்க்ரூ ஏற்றி விடலாம், கல்யாணத்தை நிறுத்தலாங்கிற மாதிரி. இப்போ வேணா நிறுத்திடலாமா, நான் தான் இதுக்குதே சொன்னேன் நிறுத்தி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்க. பிஎம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல, அப்படியே சைலண்டாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் தானே ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் முடிச்சு அரசர்கிட்ட இந்த அனுமதி வாங்கணும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்க. எங்க இருக்க எல்லாருமே வாழ்த்துக்கள் அரசின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு நான் சந்தோஷம் தாங்கல, எப்படியோ நீ நினைச்ச மாதிரியே இனிமேல் நீயும் ராயல் ஆயிட்டங்கிற மாதிரி ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின்கா உலகமே கையில் வந்த மாதிரி இருக்கு, இனிமேல் யாரா என்னடா சொல்ல போறீங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சரி அரசர்கிட்ட அரண்மனையில் ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சோன்னே எல்லாருமே ப்ரெஸ் மீடியான்ட்டு லைட் அடிச்சிட்டு இருக்க. அங்கே இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அரசேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிஎம்கெல்லாம் கண்ணு கலங்கிடுச்சு. நீ வாழ வென்று என் உள்ளம் என்றுங்கிற மாதிரி அவர் பாவம் அப்படியே சோகத்தில் நின்றுட்டு இருக்க. அங்கே அரசர் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு இருக்க. அடுத்து பிஎம் தான் வாழ்த்து சொல்லணும் போல. இந்த மாதிரி ஒரு மக்களும் இந்த ஐயானும் சேர்ந்ததுக்கு நானும் வாழ்த்துறேன், 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இரும்பல் வருது. பட் இவளுக்கு இரும்பல் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியல. டக்குன்னு எல்லாமே பிளர் ஆகிடுது. அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஈயானுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது கல்யாணமாய் வந்த உடனே அப்படின்ட்டு. அப்படியே மயக்கம் போட்டுறா. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு ஈயான் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கா. ஒரு ரிப்ளை இல்லை. டக்குன்னு இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து சொல்லுங்க, இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்க. ராணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே இங்கே எதுவுமே பண்ணக்கூடாது, இது என்னோட கட்டில். டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் கூட்டிகிட்டு போகணும், அரண்மனைக்குள்ளே வேண்டாம் அப்படின்ட்டு ஈயான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே கூட்டிகிட்டு வரக்கு தான் வெளியே பார்த்துட்டு இருக்கான். பிஎம்கே இது ஷாக் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிஞ்ச ஒரே நாளில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு நாள் கூட ஆடலன்ட்டு நம்ம ஈயான் தான் ஹீரோயினை தூக்கி அடிச்சுட்டு பதறி அடிச்சுட்டு கொண்டு போயிட்டு இருக்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சுயநினைவே இல்லை. இவனா உயிரே போகிற மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படின்னு ப்ரெஸ் மீடியாலாம் நம்ம ஹீரோயினோட கல்யாண போஸை கவர் பண்ணுறதை விட இதை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவனும் பார்த்தீங்கன்னா அதே ஷாக்ல நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே பிஎம்மா இருக்கிற எல்லா டிராஃபிக்கையும் நிறுத்த சொல்லுங்க, எல்லா வண்டி நிற்கணும், ஹீரோயின் போகிறது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஹீரோயினுக்காக ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ண சொல்லிடுறான். அவங்களும் அதே மாதிரியே டக்குன்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்க. அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஏதோ ஒரு செயின் மட்டும் இருக்கு, அதை பற்றியே வச்சுட்டு தானம் பண்ணுறவனாட்டு அவன் பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஈயானுக்குன்னா மனசே இல்லை, பல்ஸ் ரேட் எல்லாம் குறையிற மாதிரி இருக்கு. என்னடா இது ஏதுடா இதுன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு இருக்க. இருந்தாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாம், நம்மள ஒரு ஆள் தான் இதை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி. இப்போ நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே இப்போதைக்கு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை டார்கெட் பண்ணி மனசுலேயே வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஈயான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஈயான் ஷாக்ல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் கைஸ் ஹீரோயினோட அப்பாவோட தரமான சைகை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட லவ் ஒரு பீக்குக்கு போகும் பாருங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த எபிசோடு இருந்துச்சா இல்லையான்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு பக்காவான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.